காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோ எதை பற்றி அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டடி வீடியோ இல்லை. நம்ம படிச்சுக்கிட்டே சில விஷயங்களை வந்து எலெக்ஷன்ஸ் பற்றி, எலெக்ஷன்ஸ் பற்றி, நம்மளோட விஜய் அண்ணா பற்றி, விஜய் அண்ணா கிட்ட இருந்து நம்ம ஒரு டிஎன்பிசி அஸ்பிரண்ட்டாக இருந்து என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் வந்து நம்ம கற்றுக்கணும், நம்ம லைஃப்பில் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் எனக்கு தோன்ற விஷயங்கள்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு டிஎன்பிசி அஸ்பிரண்ட்டாக இருந்து நீங்கள் இந்த இந்த ஆங்கிளில் பார்த்து உங்களோட எக்ஸாம்ஸை இது பண்ணீங்க அப்படின்னா இன்றைக்கி விஜய் அண்ணாக்கு கிடைச்சா ஒரு விக்ட்ரி மாதிரி நம்ம லைஃப்லையும் நமக்கு ஒரு விக்ட்ரி வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன் எலெக்ஷன்ஸ் இப்போ தான் தமிழ்நாட்டோட தேர்தல் திருவிழா இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நான் எப்படி நினச்சேன் அப்படின்னா, ஸோ வந்து கண்டிப்பாக வந்து விஜய் சார் வந்து ஓட்டை தான் பிரிப்பார். ஸோ வந்து அவர்னால் அந்த ஃபர்ஸ்ட் டைமே வின் பண்ணிட முடியாது, எல்லாரோட கருத்துமே அப்படி தான் இருந்தது. ஸோ நானுமே அப்படி தான் நம்பினேன். ஸோ வந்து பார்த்தா ஒரு மேஜிக்காக அவருடைய விக்ட்ரி வந்து இன்றைக்கி எல்லார் மனசுலையும் ஒரு மேஜிக் மாதிரி நடந்திருக்கு. ஒரு படத்தில் தான் அப்படி நடக்கும். ஸோ எடுத்த உடனே வந்து எல்லா இடத்துலையும் வெற்றி, ஹீரோ வெற்றி அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இன்னைக்கு ரியல் ஹீரோ ரியலாக ஃபேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காரு. அது நம்ம எல்லாருமே ஹேண்ட் ஷாப் போட்டு வந்து நம்ம வரவேற்கணும். நம்ம டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டாக நம்ம சைட்லேருந்து நிறையா வந்து நமக்கு மனசில் இருக்குது. ஸோ சிலபஸ் இவ்வளோ டஃப்பாக்குனது, ஸோ நம்மளோட கருத்துக்களை கொண்டு போனால் அது மேலே எதுவுமே கேட்காதது, இந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளே நிறைய ஆதங்கள் இருந்தது. ஸோ எல்லாருமே ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்ட்டு தான் நம்ம விஜய் அண்ணாக்கு ஓட் பண்ணியிருக்கோம். நம்ம டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டாக இருந்து நம்ம லைஃப்லையுமே நம்மளோட டிஎன்பிசி ஒரு லைஃப்லையுமே ஒரு நல்ல ஒர்க் ஃப்யூச்சர்ஸையும் சரி, சிலபஸ்லையும் ஒரு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியையும் வந்து விஜய் சார் கொண்டு வருவாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த இயரில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். நெக்ஸ்ட் இயர்லேருந்து கண்டிப்பாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இருந்தாலும் ஒரு சேஞ்ச் இருக்குமோ அப்படின்னு என் மனசுக்குள்ளே தோணுது. ஸோ இப்போ வந்து நம்ம எதுக்குள்ளே போகலாம் அப்படின்னா, விஜய் சாரோட பர்சனாலிட்டி, கேரக்டர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். அதுதான் நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம். நம்மளாம் வந்து டிஎன்பிசி படிச்சுட்ருக்கோம். நிறையா என்ன இவ்வளோ படிக்க வேண்டியதாக இருக்குது, இவ்வளோ டைம் போராட வேண்டியதாக இருக்குது, நிறைய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் வந்து நம்மளை அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுக்க வைக்க விடாமல் தடுக்கும். ஸோ அவரை பார்க்கும்போது அவருக்கு அவருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அனுபவிக்கணுன்ற சூழ்நிலை இல்லை. பட் அவர் ஆசைப்பட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றுக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து டார்கெட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை ஆசைப்பட்டு ஏற்றுக்கிறாரு, அதை டாலரேட்டும் பண்ணுறாரு. எமோஷன் அமைதியாக அதை கடந்தும் போகிறாரு. சரியா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். அதே மாதிரி அவர் எப்படி ஒரு ப்ராஜெக்ட் இந்த எலெக்ஷன்ஸை எடுத்து அவர் மைண்டுக்குள்ளே ஒரு மேப் பண்ணி அதுக்கு எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணணும்னு ஒர்க் பண்ணி இன்றைக்கி எதுவுமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக, இப்போ நம்மளே பாருங்கள், இந்த எக்ஸாமில் படிக்கும்போது ஒரு 1 hour படிப்போம். அதுக்கப்புறம் என்ன தோணும், இந்த எக்ஸாமில் நம்ம கிளியர் பண்ணலாட்டி அப்போ இன்னொரு சைடில் ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணுமா, சைடில் ஏதாவது ஒரு வேலைக்கு போகுமா, போயிட்டே படிப்போமா, இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கேன் அப்படின்னு நமக்கு செகண்ட் தாட் வரும். நம்ம இதில் வின் பண்ணிடுவோமா, ஐயோ வின் பண்ணாட்டி என்ன பண்ணுறது அப்படின்ற எந்த விஷயம் பண்ணாலுமே நமக்கு செகண்ட் தாட் ஒன்று இருக்கும். ஆனால் அவர் பாருங்கள், அவரோட பிரச்சாரத்தில் பார்த்தது அவர் வின் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் கான்ஃபிடென்ட்டாக, ஒரு தடவை கூட கான்ஃபிடென்ட் இல்லாமல் அவருடைய பேச்சு வந்து இருந்தது. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டை வந்து இன்றைக்கி ரியலாகவும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஓட்டு மூலியமாக வந்து நம்ம பார்த்துருக்கோம். இன்னொரு விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் விஜய் சார்கிட்ட என்ன அப்படின்னா, ஒரு அது என்ன சொல்கிறது, அவரை வந்து நான் 90 கிட், நம்மளாக்க 90 கிட்ஸ். ஸோ அவரை நம்ம நிறைய ஃபிலிமில் பார்க்கும்போது, ஆடியோ லான்ச்சஸ்லாம் நம்ம பார்க்கும்போது அவர் வந்து என்ன ஒரு பர்சனாக பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு சைட் டைப்பான ஒரு பர்சனாலிட்டியாக நம்ம பார்த்துருப்போம். சரியா? நான் வந்து அப்படி தான் பார்த்துருக்கேன். அவரோட லைட்டாக ஸ்மைலே வந்து நம்ம ரசிக்கிற ஒரு கேரக்டர். ஸோ வந்து நான் அப்போ அவர் பொலிட்டிக்கலுக்கு வராரு அப்படின்னு நினைக்கும்போது அப்போ நான் யோசனை விஷயம், பொலிட்டிக்கல் அப்படின்றது வந்து அவரோட கேரக்டருக்கு செட் ஆகுமா, அவர் இஸ் அ காம் பர்சன். ஸோ அவர் வந்து ஒரு லீடராக மாற முடியுமா, அவர் வந்து நிறைய மக்கள்கிட்ட பேச முடியுமா, போல்டாக பேசுவாரா, அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுவார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்குள்ளே இருந்தது. ஆனால் அவரோட பிரச்சாரத்தில் அவரோட வாய்ஸ் அப்படின்றத பார்க்கும்போது, ஸோ வந்து எல்லோரும் நீங்கள் என்னை இப்படி தான் நினச்சிங்க, எனக்குள்ளே இப்படி ஒரு கேரக்டரும் இருக்குது அப்படின்னு நான் இப்படி தான் நினைக்கிறவங்க கிட்ட என்னோட நான் எந்த ஒரு ஏற்படுத்தியிருக்கணும், நான் எதை இமேஜின் பண்ணியிருக்கோம், அந்த கேரக்டருக்கு என்ன ஒரு பர்சனாலிட்டி தேவையோ அந்த ஒரு பர்சனலாகவே ஃபுல்லாக மாறினார். அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் அவரோட ஒவ்வொரு பிரச்சாரத்துலையுமே பார்த்தேன். அதே மாதிரி தான் நீ வந்து உனக்கு இது செட் ஆகாது, இந்த லைன்லலாம் போகிற அப்படின்னு உனக்கு எல்லா டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டுக்குமே நிறைய விமர்சனங்கள் சொல்லியிருப்பாங்க. நாம் அந்த ரியல் ஆஸ்பிரண்ட் அப்படின்னா எப்படி இருக்கணும், அவங்களுக்குள்ள குவாலிட்டிஸ் எப்படி இருக்கணும், அதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி அந்த ரியல் பர்சனாகவே நம்ம
மாறினா மட்டும்தான், ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாகவே நம்ம மாறினா மட்டும்தான் அந்த தாட்ஸ், திங்கிங், நம்மளோட ஸ்டைல் ஆஃப் ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி மாறினா தான் அந்த இடத்துக்கு வந்து நம்மளை அந்த பிரபஞ்சமே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கும் அப்படின்றது எனக்கு விஜய் சாரை பற்றி நிஜமாகவே அது ஒரு ஃபீல் ஆகுது. நான் இனிமேல் நிஜமாகவே அப்படி தான் ஃபாலோ பண்ண போகிறேன். இனிமேல் சின்ன சின்னதாக ஒரு ஆஸ்பிரண்ட் மாதிரி டக்குன்னு சின்ன ஒரு எமோஷனுக்குலாம் ஃபீல் ஆகாமல் ஸ்ட்ராங்காக ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் திங்க் பண்ண போகிறேன் இனிமேல். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் அட்மையர் பண்ண ஒரு விஷயம். ஸோ எல்லோரும் இனிமே செகண்ட் தாட்டே இல்லாமல் விஜய் சார் மாதிரி ஒரே ஒரு தாட் தான், இந்த வருஷம் எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயை மாறிடுவேன். அது எந்த எக்ஸாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இப்போ இருந்தே உங்களோட டே ஆக்டிவிட்டியில் ஒரு புது உற்சாகத்தோட நம்ம கண் முன்னாடி ஒரு ரியல் சக்ஸஸ் வந்து நடந்திருக்கு சரியா. ஸோ ஒரு கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணால் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் நடக்கும். அதை பெருசாக நம்ம மனசை மட்டும்தான் இமேஜின் பண்ணிக்கிறோம். நம்ம எல்லாருமே முருகனை கும்பிட்றோம். விஜய் சாரே முருகனை ஒரு ஒரு பவரை எடுத்துகிட்டு எப்படி ஒரு கிறிஸ்டியனாக இருந்து அவரையுமே முருகனையுமே வழிபட்டாரோ அதே மாதிரி தான் முருகன் கிட்ட நம்மளோட ஆசைகளையும் நம்மளோட கனவுகளையும் எடுத்து நம்ம டெய்லி ப்ரே பண்ணிவிட்டு நம்மளோட இன்னையிலேருந்து நீங்கள் உங்களோட கோல் ஷீட்டில் கோல் டைரியில் உங்கள் பிளான்ஸை ஃபுல்லாக மைக்ரோவாக கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சி தனித்தனியாக எந்த இடத்துல நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், எது நமக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பிளான் பண்ணி ஒரு ஸ்டடி பிளான் பண்ணி இன்னையிலேருந்து யார் எதை பற்றி உங்களை பற்றி பேசினாலும் எந்த ஒரு விமர்சனக்கும் காது கொடுத்து கேட்காம உங்களுக்கு நான் படிக்க போகிறேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக ரொம்ப சந்தோஷமாக படிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி ஸ்டடி பிளான் வேணும், எந்த மாதிரியெல்லாம் ஒன் டேயில் வந்து நம்ம பிரித்து படிக்கணும் அப்படின்னு கேட்டாலும் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ வந்து இந்த 2026 எக்ஸாம்ஸ்க்கு வந்து நிறையா பேர் கேட்குறீங்க, ஸோ ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறையா படிக்கணுமா அப்படின்ட்டு. ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து இப்போது இந்த மந்த் ஒரு 3 months இருக்குது இல்லையா, இப்போது வந்து நமக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு ஸோ ஜென்ரலாக என்னென்னலாம் சிலபஸில் இருக்குது, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், தமிழ், இது ஃபுல்லாக மேக்ஸ், இதை ஃபுல்லாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை ஜஸ்ட் வந்து ஓரம் கட்டிடுங்க. அது நம்ம ஒரு 3 months கழித்து நம்ம அந்த ஏரியாக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் ஈஸியாக நம்மளால் ஒர்க் அவுட் பண்ணிட முடியும். குரூப் 1 எக்ஸாம்ஸ்லேயே நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும், எந்த மாதிரி இந்த வட்டம் எக்ஸாம்ஸில் வந்து பேட்டர்ன் போகும் அப்படின்றது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் மேபி வந்து சிலபஸ் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அவுட் சோர்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாம்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த நிறைய ஸ்டாண்டர்டை வந்து உயர்த்தினது தான் நம்ம அந்த குரூப் 4 குரூப் 2 இந்த ஏரியாலெலாம் ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியாவாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து விஜய் சார் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் அவுட் பண்ணுவார் அப்படின்றத நம்புகிறோம். ஸோ ஓகேவா, எல்லோரும் வந்து நம்பிக்கை விடாமல் இந்த எலெக்ஷன்ஸை மனசில் வச்சுக்கிட்டு எவ்வளோ ஒரு எலெக்ஷன்ஸை எல்லோரும் நம்ம வீட்டு திருவிழா மாதிரி கொண்டாடணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி உங்கள் படிப்பையும் உங்கள் ஜேர்னியையும் ரொம்ப ஹாப்பியோட லீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் பாலிட்டி வீடியோஸ் போட்டுட்ருந்தேன். ஸோ கிட்ஸ் வந்து வீட்டில் இருக்கிறனால கண்டினியூவாக வீடியோ போட முடியல. ஸோ பாலிட்டி வீடியோவே கண்டினியூ பண்ணவா இல்லை ஜியாகிரஃபி எல்லாமே கலந்து ஸ்கூல் புக்ஸ் வைஸாக உங்களுக்கு வீடியோ போடவா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னோடய பிளானில் வந்து நான் வீடியோஸ் போகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.